Hello viewers, welcome to கையளவு சமையல் simple and tasty cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பிள்ளையார் சதுர்த்திக்கு பண்ற உப்பு கொழுக்கட்டை. இந்த உப்பு கொழுக்கட்டை பண்றது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இது நம்ம பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி அந்த மாவு ரெடி பண்றது எல்லாமே. ஆனா அதுக்குள்ள ஸ்டஃப் பண்ண போற காரம் பண்றது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரண்ட். சோ இது எப்படி பண்ணலாம், ஈஸியா குயிக்கா பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு அரை கப்பு உருட்டு உளுந்து எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா அலசி இந்த மாதிரி ஊற வச்சு நான் அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட சேர்ந்து அரைக்க போகிறதுக்கு என்னென்னா, காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன், ஒரு ஆர்க் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து இந்த உருட்டு உளுந்தோட நம்ம நல்ல வடை பதத்துக்கு அரைக்க போகிறோம். இதை தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, அதே மாதிரி 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதுக்கு தேவைக்கு நான் வந்து கடலை எண்ணெயில் தாளிக்க போகிறதுனால கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன குக்கிங் ஆயிலோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கொழுக்கட்டை பண்ண போகிற மாவு பார்த்திங்கன்னா அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். நெய் அதில் சேர்க்குறதுக்கு, உப்பு தேவையான அளவு, தாளிக்கும் போது நம்ம சேர்க்குறதுக்கு பெருங்காயம் எடுத்துருக்கோம். ஸோ இதான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் பவுலில் எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை சேர்த்துடுறோம். இது கூட நான் நெய் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம இதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ குக்கிங் ஆயில் அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் டேஸ்ட்டுக்கு 1/4க்கும் கம்மியாக உப்பு சேர்த்துட்டேன். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டு இதை நல்லா லம்ஸ் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம நல்லா கரைச்சி வச்சுட்டோம். ஸோ இப்போ கடாய் போட்டு நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். இந்த கரைச்சி வச்ச அரிசி மாவை இதில் விட்டுருங்க. நம்ம போட்டு இது ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா பந்து மாதிரி உருண்டு வந்துடும். நம்ம பூர்ண கொழுக்கட்டைக்கு எப்படி ஸ்டஃபிங்க்கு அந்த மாவு ரெடி பண்ணமோ அதே மெத்தடு தான் இது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலரினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியாக விட்ட மாவு நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. ஆனால் இது இன்னும் பந்து மாதிரி நல்லா உருண்டு வரணும், அப்படி ஒட்டக்கூடாது. ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது குக் ஆனால் போதும். நல்லா பந்து மாதிரி உருண்டு வந்துருச்சு. ஸோ இது குக் ஆகிடுச்சான்னு எப்படி செக் பண்ணணும்னா, கையில் தண்ணி நனைச்சிட்டு இந்த மாவு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாது. ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்க்கு வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ நான் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் வடி எடுத்து வச்ச உருட்டு உளுந்தை ஃபஸ்ட்டு சேர்த்துடுறேன். இது கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, இதையும் சேர்த்து கூட நம்ம இந்த ஸ்டஃபிங்க்கு என்ன தேவையோ அந்த உப்பை நான் இதில் சேர்த்துடுறேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன். இதை நல்லா வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததை நான் அந்த மாதிரி என்கிட்ட வீட்டா சேவர் இருக்குது, அதனால் நான் அதில் இதை வச்சுட்டேன். உங்கள்கிட்ட இட்லி தட்டு இருந்தால் அதில் வந்து எண்ணெயை க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த அரைச்ச இதை வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம இதை குக்கரில் ஒரு 8 நிமிஷம் இது வேக விட்டுறலாம். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சது நல்லா சூடாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, எடுத்துடலாம். பீஸாகவே வந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு இது நல்லா கையால் நம்ம உதுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கையால் உதுத்து வச்சுட்டோம். இப்போ அடுப்பில் கடாய் போட்டிருக்கோம். இப்போ இந்த இதுக்கு தேவையானதை தாளிக்கலாம். நான் வந்து ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், கடலை எண்ணெய். நம்ம ஏன் இதோட கருவேப்பிலை சேர்த்து அரைக்கிறோம் தாளிக்காமல் அப்படின்னா, இப்போ நம்ம இதைத்தான் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கருவேப்பிலை இதோட அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நம்ம பூர்ணத்தோடு சாப்பிட்டா மாதிரி ஆகிடும். இல்லைன்னா உங்களுக்கு அது நீங்கள் ஸ்டஃப் பண்ணால் கூட அது வெளியில் இருக்கும், அது சரியாக வராது உங்களுக்கு. அதனால் நம்ம ஈஸியாக சாப்பிட்டோம். இந்த மாதிரி பண்ணிடலாம். 2வது, இது யாரும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க, கருவேப்பிலை எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ கருவேப்பிலை சத்து இப்படி உள்ளே போயிடும். இப்போ கடுகு சேர்த்துடலாம். கூடவே உளுத்தம்பருப்பு, ஒரு பிஞ்ச் பெருங்காயம்,
போட்ட கடுகெல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்டஃபிங்கானதை இதில் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் தேவையானதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு கொழுக்கட்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் மாவை உருட்டிக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு எலும்பிச்சம்பளம் சைஸ்க்கு மாவு உருட்டியிருக்கேன். கையில் ஒரு விரலில் எண்ணெயை தொட்டு நம்ம நல்லா அந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு, இது வந்து பூர்ண கொழுக்கட்டை மாதிரியும் பிடிக்கலாம், இல்லை சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணி இதுக்குள்ளே எப்பயும் போல் ஸ்டஃப் பண்ணி நீங்கள் வச்சாலும் ஓகே தான். நான் இப்போ வந்து இந்த மாதிரி பூர்ண கொழுக்கட்டையில் எப்படி அந்த பூர்ண மாதிரி ஸ்டஃப் பண்ணுறது, மோல்டில் பண்ணுறதுன்ற வீடியோ அதில் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து சிம்பிளாக நம்ம இந்த ஃப்ளாட்டாக பண்ணி இதுக்குள்ளே நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்டஃபிங்கை இப்படி பிடிச்சிங்கன்னா அதுவே நிற்கும். இதை வச்சுட்டு இதை அப்படியே கவர் பண்ணி 4 எட்ஜையும் கவர் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டோம். நான் சொன்ன ப்ரொப்போர்ஷனுக்கு எனக்கு ஒரு 18 கொழுக்கட்டை வந்திருக்கு. இப்போ நான் இட்லி தட்டில் க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன் எண்ணெய் விட்டு. ஸோ இது எல்லாத்தையும் அதில் வச்சுட்டு நம்ம குக்கரில் ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணலாம். இப்போ இந்த இட்லி தட்டில் வச்ச ஸ்டஃப் பண்ண கொழுக்கட்டையை நம்ம குக்கரில் வச்சிடலாம். எல்லாமே ஆல்ரெடி ஆஃப் குக் ஆகிடுச்சு. ஸோ 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அது இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொழுக்கட்டை வெந்திருக்கான்றது எப்படி செக் பண்ணணும்னா, இந்த மாதிரி கையில் தண்ணி நினச்சிக்கோங்க. இப்படி தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது. ஸோ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை இறக்கி ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அழகாக பிள்ளையார் சதுர்த்திக்கு உப்பு கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம் வியூவர்ஸ். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம பூர்ண கொழுக்கட்டையும் பண்ணியிருக்கோம், உப்பு கொழுக்கட்டையும் பண்ணியிருக்கோம். எல்லோரும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.